ஓகே மேம் ஸ்லைட் விசிபிளாக இருக்குதா சிந்து மேம்? சிந்து மேம் விசிபிள் விசிபிள். ஓகே மேம், ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரி சார்ஜ் கிட்ஸ். இப்போ ஜென்ரலாகவே எல்லாருக்கிட்டையும் ஒரு கொஸ்டின் என்னென்னா, நம்மளுக்கு லைஃப்பில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ நமக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் கேட்டோன்னா கட்டாயம் வந்து அந்த குழந்தைங்களா இருந்திருப்போம்ல, அந்த சைல்டுஹுட் ஸ்டேஜ் தான் எல்லாருமே சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த ஸ்டேஜில் தான் எந்த விதமான ஒரு வரிஸ் இருக்காது. ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக நமக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் செய்வோம். நம்ம என்ன லைக் பண்ணுவோமோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், செஞ்சுட்டு இருப்போம். ஸோ அந்த ஸ்டேஜ்ன்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அடுத்து என்ன ஸ்டேஜுக்கு நீங்கள் திரும்ப போக விரும்புகிறீங்கன்னு கேட்டால் கூட எல்லாரும் அந்த கிட்ஸுக்கான ஸ்டேஜை தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் ரொம்ப ஜாலியான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிட்ஸாக இருப்போம்ல நம்ம, அந்த ஸ்டேஜ் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் சொல்கிறது வந்து கரெக்டான எல்லாருக்குமே எஸ் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கிட்ஸ் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கணும், இந்த காலகட்டத்தில் நம்ம கிட்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா அவங்களோட இம்யூன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இம்யூன் வந்து ஒரு பூஸ்டப் ஆகவே இல்லை. இம்யூன் சிஸ்டம் ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நம்ம அந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஃபுட்டு தான் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. டேஸ்டியாக இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும், அதாவது ஈஸி டு குக், அந்த மாதிரியான ஃபுட்ஸ் தான் நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ இந்த ஜங்க் ஃபுட்டுக்குள்ளே போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன் வந்து ப்ராப்பராக என்ன செய்யலை, கிடைக்கவே இல்லை. ஸோ இதனால் என்ன ஆகுது, குழந்தைங்களோட வளர்ச்சி, க்ரோத், டெவலப்மெண்ட் எல்லாமே என்ன ஆகுதுன்னா ரொம்ப கம்மியாகுது இல்லையா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க வந்து பிக்கி ஈட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எல்லாமே சாப்பிட மாட்டாங்க. ஒரு காய்கறி கொடுத்துருக்குறோம், ஒரு பழம் கொடுக்குறோம், ஒரு மில்கில் ஏதாவது ஒரு ஹெல்த் மிக்ஸ் போட்டு கொடுக்குறோம்னா கட்டாயம் அதை என்ன செய்ய மாட்டாங்க, ஏதோ ஒரு கசப்பான விஷயத்தை கொடுத்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி பிக்கி ஈட்டர்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம எல்லா வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியலை, கொண்டு போக முடியலை. இந்த ரீசன்னால் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ நெக்ஸ்ட், இப்போ கிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு கிட் எப்படி இருக்கணும், ஒரு குழந்தை அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நாலெட்ஜ் இருக்கணும், நிறைய அறிவு இருக்கணும், ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்கணும், இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அறிவாளியாக இருக்கணும். அதாவது மற்ற குழந்தைங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம குழந்தைங்க வந்து என்ன செய்யணும்னா ஒரு டாப் லெவலில் இருக்கணும், ஒரு அச்சீவராக தான் எப்போவுமே இருக்கணும். அடுத்து டெவலப்மெண்ட், அந்தந்த ஸ்டேஜுக்கான வளர்ச்சி வந்து கரெக்டாக இருக்கணும். அடுத்தது ஸ்ட்ரென்த்து, போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், மசில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், டிஷ்யூவாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ஸோ இதுதான் என்னது, ஒரு ஹெல்த்தியான கிட்டுக்குரிய தேவையான விஷயங்கள். ஓகே, இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு வந்து ஒரு 7 நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது. அது என்னன்றது நமக்கு இப்போ டிஸ்பிளேல தெரியுது. ஸோ வாட்டர், கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீன், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், இது எல்லாமே நமக்கு என்ன ஆகுதுன்னா தேவை. இதில் முதல் 3 வந்து எப்படினாலும் குழந்தைங்களுக்கு கிடச்சிரும். வாட்டராக இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், ஃபேட்டாக இருக்கட்டும், எப்படியாவது குழந்தைங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் அடுத்து இருக்கிற ஒரு 4 பாருங்கள், ப்ரோட்டீன்ஸ், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், இது வந்து நம்ம வந்து ஃபுட்டில் கொடுத்தா கூட அவங்க சாப்பிடாத ரீசன்னால் அவங்களுக்கு என்ன செய்யாதுன்னா கிடைக்காது. ஒரு மில்க் எடுத்துக்க மாட்டாங்க, எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிட மாட்டாங்க, எல்லா ஃப்ரூட்ஸும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் நார்ச்சத்து உள்ள விஷயங்கள், கீரை வகைகள் கொடுத்தோன்னா அதை குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அப்போது இந்த 4மே அவங்களுக்கு இந்த PVMF அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியான இதில் தான் கிடைக்கும். சில குழந்தைங்களுக்கு அது கிடைக்கவே இல்லைன்னு கூட சொல்லலாம். இதை தாண்டி பொட்டானிக்கல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பொட்டானிக்கல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சத்துக்கள். இது வந்து இம்யூன் பவருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த இது எல்லாமே இல்லை, ஒரு குழந்தைக்கு ப்ரோட்டீன் இல்லை, வைட்டமின்ஸ் இல்லை, மினரல்ஸ் கிடைக்கலன்னா என்ன ஆகும், க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாகும். அதையும் தாண்டி என்ன இருக்குன்னா, ஸ்டடீஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், அதில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. ரொம்ப கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டாங்க அதில். அதே மாதிரி ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ், விஷயங்கள் வந்து இந்த 4 கிடைக்காதனால குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ
ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த எல்லாமே கரெக்டான ப்ரொபோர்ஷனில் பேலன்ஸ்டாக அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம ஆர்சிஎம்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூட்ரிசார்ஜ் செக்மெண்ட்டில் கிட்ஸுக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் ஒன்று நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்னென்னா 2 ஃப்ளேவரில் நமக்கு வருது. ஒன்று வந்து கொக்கோ ஃப்ளேவர், இன்னொன்று வந்து மேங்கோ ஃப்ளேவர். ஸோ நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் தான் இந்த ப்ராடக்ட். ஸோ இதில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 49 டைப் ஆஃப் நியூட்ரியன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இந்த 49 டைப் ஆஃப் நியூட்ரியன்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 29 வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. ஸோ வைட்டமின்ஸ் வந்து 15 இருக்குது, மினரல்ஸ் வந்து 14 இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. சோயா ப்ரோட்டீன், வே ப்ரோட்டீன், மில்க் ப்ரோட்டீன். ஆக்சுவலாக சோயா ப்ரோட்டீன் அப்படின்றது என்னென்னா சோயாவில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த புரதம், அதுதான் வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வே ப்ரோட்டீன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மோர் புரதம். இப்போ சீஸ் மேக் பண்ணுவாங்க தானே, அந்த சீஸ் மேக் பண்ணும்போது ஒரு பை ப்ராடக்டாக கிடைக்கிறது தான் அந்த வே. ஸோ அதிலிருந்து எடுக்கக்கூடிய புரதம் தான் வந்து வே ப்ரோட்டீன், மோர் புரதம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மில்க் ப்ரோட்டீன். ஸோ இந்த 3மே வந்து கம்ப்ளீட்டான ஒரு ப்ரோட்டீன். ஸோ இந்த 3 ப்ரோட்டீனுமே நம்ம கிட்ஸில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 10 பொட்டானிக்கல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. ஸோ இது வந்து 10 தாவரங்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்ஸும் நம்ம கிட்ஸில் இருக்குது. அடுத்தது ப்ரீபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. 2 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. டிஹெச்ஏ இருக்குது. இந்த டிஹெச்ஏ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குழந்தைங்களுக்கு. ஏன்னா அவங்களோட பிரெயின், ஐ டெவலப்மெண்ட், இது 2க்குமே டிஹெச்ஏ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் கொக்கோ பவுடர் அண்ட் ரியல் மேங்கோ இருக்குது. ஸோ இதையும் தாண்டி வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ரொம்ப பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நியூட்ரிஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன் பேலன்ஸ்டு. நம்ம டயட்டாக இருந்தாலும் சரி, நியூட்ரிஷனாக இருந்தாலும் சரி, பேலன்ஸ்டாக இருக்கணும். அளவுக்கு மீறவும் கூடாது, கம்மியாகவும் கூடாது. ஸோ அந்த பேலன்ஸ் நியூட்ரிஷன் இருக்குது. கொலஸ்ட்ரால் கிடையாது, டிரான்ஸ்ஃபேட் கிடையாது. அதே மாதிரி இது வந்து கிளினிக்கலி ப்ரூவன். ஸோ கிளினிக்கலி ப்ரூவன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 குழந்தைங்களுக்கு கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணும்போது அந்த 100 கிட்ஸுக்குமே என்ன ஆயிருக்குன்னா ஹைட், வெயிட் இந்த 2லையுமே இன்க்ரீஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி அவங்களோட பிஎம்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ், ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட். ஸோ இது எல்லாமே என்னது அவங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதையும் தாண்டி வேர்பல் காம்ப்ரிஹென்ஷன், அதாவது சில குழந்தைங்க வந்து அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பேச மாட்டாங்க. ஸோ இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புனாலும் கூட 1 வார்த்தை 2 வார்த்தை அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கிட்ஸ் கொடுத்தப்போ நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டு நிறைய பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இது எல்லாமே ப்ரூவ் ஆனதுனால தான் நமக்கு என்னது நம்ம ப்ராடக்ட் வந்து கிளினிக்கலி ப்ரூவன் அப்படின்ற சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா 100% இது வந்து வெஜிடேரியன் ப்ராடக்ட். ஓகே, நம்ம இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ ப்ரோட்டீன்னா என்ன, ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து நம்ம குழந்தைங்களோட மசில், தசைகள், போன், எலும்பு, அப்புறம் ஸ்கின்னு, அதை தாண்டி நிறைய ஆர்கன்ஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கு, நிறைய ஆர்கன்ஸோட க்ரோத்துக்கு என்ன தேவைன்னா ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் ப்ரோட்டீன் கொடுக்கல என் குழந்தைக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்க குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டும் சரி, மென்டல் டெவலப்மெண்ட்டும் சரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு ப்ரோட்டீனே கொடுக்கல அப்படிங்கும்போது என்ன ஆகுனா அந்த 2 வருஷத்துக்கான வளர்ச்சி வந்து கம்மியாக தான் இருக்கும். அடுத்த 2 வருஷம் நான் கொடுக்குறேன்னா அது வந்து ரிவர்ஸ் ஆகாது. அப்போ அந்த 2 வருஷத்துக்கான வளர்ச்சி வந்து போனதான் திரும்ப கெயின் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோட்டீனும் இப்போ நமக்கு மில்கில் ப்ரோட்டீன் இருக்குது, நிறைய விஷயங்களில் ப்ரோட்டீன் இருக்குது. அப்போ எல்லா ப்ரோட்டீனும் ஒரே மாதிரி தானா, சேம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நம்ம ஹியூமன் பாடியில் பார்த்தீங்கன்னா 20 ப்ரோட்டீன் வந்து 20 அமினோ ஆசிட்களால் ஆயிருக்கு அந்த ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த 20 அமினோ ஆசிட்ல 9 மட்டுமே எசென்ஷியல் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட் என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளோட பாடியால் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணலைன்னா நம்ம என்ன செய்யணும், நேச்சுரலாக நம்ம ஃபுட்டில் இருந்து தான் அந்த ப்ரோட்டீன்ஸை என்ன செய்யணும், எடுக்க ஆரம்பிக்கணும். இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸை எடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ இதில் சில விஷயங்கள் என்னென்னா வீட்டு, ரைஸ் இந்த மாதிரி உள்ளதுலலாம் நமக்கு வந்து ப்ரோட்டீன் இருந்தாலும் அது என்னவாகாதுன்னா கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக ஆகாது. ஸோ
ஸோ இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸில் கிடைக்கக்கூடியது மட்டும்தான் என்னவா இருக்குன்னா நமக்கு கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக இருக்கும். இதையும் தாண்டி ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸில் சோயா ப்ரோட்டீன், வே ப்ரோட்டீன், மில்க் ப்ரோட்டீன் இந்த மூணுமே ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன். அதே மாதிரி என்னது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து குழந்தைங்களுக்கு ஃபுல்லாக போகும். சரியா? ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ ஆர்டிஓட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு 1 kgக்கு எவ்வளவு கிராம் ப்ரோட்டீன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.3 கிராம் அளவுக்கு அவங்களுக்கு ப்ரோட்டீன் தேவைப்படுது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ப்ரோட்டீனை வந்து எப்படியாவது இப்போ ஒரு 2 to 12 to 13 இயர்ஸ் உள்ள குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 20 kgக்குள்ளே வருவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து 20 kgக்கு தாண்டி தான் அவங்களுக்கு 20 கிராம்ஸ்க்கு தாண்டி தான் அவங்களுக்கு ப்ரோட்டீன் கொடுக்கணும். அப்போ என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொரு விஷயமா அந்த வெஜிடபிள்ஸ் மூலமோ இல்லை நம்ம மற்ற ஃபுட்ஸ் மூலமோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம சப்ளிமெண்ட்டை சூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக அந்த ப்ரோட்டீன் லெவல், குவாலிட்டியான ப்ரோட்டீன் லெவல் வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் பார்த்தோம். ஸோ எசென்ஷியலான 2 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து L-லைசின், இன்னொன்று DL-மீத்தியோனைன். ஸோ இது ரெண்டும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைசின் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட தசைகளோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா DL-மீத்தியோனைன் இது வந்து குழந்தைங்களோட செல்ஸ் அதோட ஃபங்க்ஷனிங்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது கால்சியம் வந்து குழந்தைங்களோட உடம்புல அப்சார்ப் ஆகணும், கால்சியம் உறிஞ்சுதல் வந்து அதிகமாகணும்னா அதுக்கும் நம்ம DL-மீத்தியோனைன் இருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கும் இந்த மீத்தியோனைன் ரொம்ப தேவைப்படுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல்ஸ், 10 பொட்டானிக்கல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. தாவரங்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த சத்துக்கள் இருக்குது. ஸோ அந்த 10 பொட்டானிக்கல்ஸோட பொட்டானிக்கல் நேமும் தமிழ் நேமும் நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்குறோம். இதோட யூசஸ் என்னன்னு நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிலான்தஸ் நிரூரி, அதாவது கீழா நெல்லி, பூமி ஆம்லா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இதோட மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசியை தூண்டும். அதே மாதிரி இதில் ஒரு கசப்புத்தன்மை இருக்கிறதுனால எந்த விதமான ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் அந்த இன்ஃபெக்ஷனை வந்து இது தடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விட்டிஸ் வினிஃபெரா, அதாவது கிரேப்ஸ், கருப்பு திராட்சை சொல்லுவோம். ஸோ அந்த திராட்சை இதில் வந்து வைட்டமின் சியோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நல்ல இம்யூன் சிஸ்டத்தை இது கொடுக்கும். அதாவது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது கொடுக்கும். அதையும் தாண்டி கோல்டு, காஃப், அதாவது இருமல், சளி இதில் இருந்தும் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன ஆகும், ரிலீஃப் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளைசிரிசா கிளாப்ரா, அதாவது அதிமதுரம். இந்த அதிமதுரம் என்னன்னா நம்மளுக்கு குழந்தைங்களோட டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு அந்த டைஜஷன் பவர் வந்து ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி இருமல், சளி இருந்தாலும் அதையும் இது சரி பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டினோஸ்போரா கார்டிஃபோலியா, அதாவது கிலாய் அப்படின்னு சொல்லுவோம், சீந்தல் கொடி, தமிழில் இது சீந்தல் கொடி. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இதுவும் இம்யூன் பவரை அதிகரிக்கும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதே மாதிரி குழந்தைங்களோட ஐக்யூ லெவலையும் இது ஜாஸ்தி பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏபிஎம் கிராவியோலன்ஸ், அதாவது சீவரிக்கீரை அப்படின்னு சொல்லுவோம், செலரி, அதாவது இது அஜ்வைன், ஓமம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி லெவல் வந்து அதிகரிக்கும். அதை தாண்டி கோல்டு, காஃப், அந்த சளி பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் அதுவும் சரி பண்ணும். ஜீரண சக்தியை வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கும், அதாவது நல்ல ஜீரணமாகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிங்கிபர் ஆஃபிஷினேல், அதாவது இஞ்சி, வேற ஒன்றும் இல்லை, அது இஞ்சி தான். இஞ்சி நமக்கு ஏற்கனவே தெரியும் என்னென்னா செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இம்யூன் பவரை வந்து அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும், டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கோல்டு, காஃப் இருந்தால் அதையும் நமக்கு சரி பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆசிமம் சாங்க்டம், அதாவது துளசி, விஷ்ணு துளசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி ஆர்கன், அதாவது அந்த மூச்சு குழாயில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதை எல்லாமே சரி பண்ணிடும், அதை சீராக்கிடும், நல்ல ஒரு பேலன்ஸ் லெவலில் வச்சுருக்கோம். அதே மாதிரி இம்யூன் பவரையும் இது அதிகரிக்கும். எந்த விதமான பாக்டீரியா, வைரஸ்
இந்த மாதிரி பிரச்சனைகள் எது வந்தாலுமே அதை நமக்கு சீக்கிரமாக சரி பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்சிகம் ஆனம், அதாவது பெல் பெப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து வைட்டமின் சி கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது அதிகரிக்கும். ஸோ அடுத்தது ஆரிகானம் மெஜோரனா, அதாவது கற்பூரவல்லி இலை. இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கு, செரிமானத்துக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி குழந்தைங்களோட செஸ்ட் பகுதியில் ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு வீக்கங்கள் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணி கொடுக்கும். ஸோ லாஸ்டான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னமன், அதாவது பட்டை. ஸோ லவங்கப்பட்டை. ஸோ இந்த பட்டையோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாலிஃபினால்ஸ் அப்படின்ற ஒரு காம்பனண்ட் இருக்கிறதுனால இது வந்து சளி, இருமல் இந்த 2 பிரச்சனையும் சரி பண்ணும். அதே மாதிரி ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதுக்கும் அதுல இருந்தும் சரி பண்ணி கொடுக்கும். அதை தாண்டி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு மூலமாக குழந்தைங்களோட உடம்புக்குள்ளே போயிருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு கெட்ட விஷயம் மாதிரி. ஸோ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வெளியில் அனுப்புறதுக்கு இந்த சின்னமன் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த 10 பொட்டானிக்கல்ஸ் பார்த்தோம். இதோட ஹெல்ப் என்னென்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது தான் இம்யூன் பவரை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கோல்டு, காஃபி, எந்த வகையான ஃபீவராக இருந்தாலும் அதிலிருந்து ரிலீஃப் கிடைக்கும். டைஜஷனை நல்லா, செரிமானத்தை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி என்ன ஒரு சத்துக்கள் நம்ம உள்ளே கொடுத்தாலும் அது 100% அந்த சத்துக்கள் வந்து குழந்தைங்களோட உடம்புல சேரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 விதமான வைட்டமின்ஸ் பார்த்தோம். இதில் எல்லா வைட்டமின்ஸையும் நான் சொல்லலை, ஒரு சில வைட்டமின்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். வைட்டமின்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட செல்ஸோட ஃபங்க்ஷனுக்கு, அதாவது ஒவ்வொரு செல்லுமே நல்ல ஃபங்க்ஷன் பண்ணணும், நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு குழந்தைங்களுக்கு வைட்டமின்ஸ் தேவை. அதே மாதிரி குழந்தைங்களோட வளர்ச்சிக்கும் வைட்டமின்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் எக்ஸாம்பிளுக்கு வைட்டமின் கே இருக்கிறதுனால குழந்தைங்களோட எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின் சி இருக்கிறதுனால எப்போவுமே குழந்தைங்க ஆக்டிவாக இருப்பாங்க. சோர்வு அப்படின்றதே, டயர்ட்னஸே இருக்காது. வைட்டமின் சி அண்ட் வைட்டமின் டி இருக்கிறதுனால இம்யூன் பவர் நல்லா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வைட்டமின் ஏ, சி, இ இது 3மே இருக்கிறதுனால ஐ ஹெல்த் நல்லா இருக்கும், கண் பார்வை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். கோலின், வைட்டமின் டி, பி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால பிரெயின் டெவலப்மெண்ட்டும் சரி, பிரெயின் ஹெல்த்தும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14 மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ மினரல்ஸ் எதுக்காக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நொதிகள், அதாவது இது ப்ரோட்டீன் ஃபார்மில் இருக்கும். ஸோ இந்த என்சைம்ஸ் அதோட ஃபங்க்ஷனுக்கு, அதே மாதிரி நம்மளோட நரம்புகளோட ஃபங்க்ஷனுக்கு, திசுக்கள் டிஷ்யூஸோட ஃபங்க்ஷனுக்கு, இது எல்லாத்துக்குமே என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதில் ஒரு சில மினரல்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். கால்சியம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்த மாதிரி ஸ்ட்ராங்கான போன்ஸ், அது மாதிரி ஸ்ட்ராங்கான டீத், பற்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி போன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் 2ம் இருக்கிறதுனால தசைகள், மசில் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். மசில் ஃபங்க்ஷனிங் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஜிங்க், செலினியம், காப்பர் இருக்கிறதுனால இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்ல கூடுதலாக இருக்கும் அவங்களுக்கு. அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிவப்பு அணுக்கள் வந்து நிறைய இருக்கும் அவங்களுக்கு, நல்ல உருவாகும், நிறையவும் இருக்கும். அதே மாதிரி ஜிங்க் இருக்கிறதுனால ஐ ஹெல்த், கண்ணோட ஆரோக்கியம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீபயாட்டிக்ஸ் அண்ட் ப்ரோபயாட்டிக்ஸ். இது ரெண்டும் எங்கே இந்த இது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஹெல்த்தை வந்து இது நல்லா வச்சுக்கும். இதோட மெயின் யூஸ் என்னன்னா கட் ஹெல்த்தை. இப்போ கட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சிறுகுடல், பெருங்குடல், வயிறு பகுதி, இதெல்லாம் ஸ்டொமக், இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது கட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்னன்னா இது வந்து ஒரு பெரிய டியூப் மாதிரி இருக்கும். ஜிஐ ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட். இது எங்கே ஆரம்பிக்கும்னா நம்மளோட த்ரோட் பகுதியிலேருந்து ஆரம்பித்து நம்மளோட ஃபுட்டு, அதாவது டைஜஷன் எல்லாம் நடந்து ஃபுட்டு எல்லாம் எங்கெங்கே சத்துக்கள் வேணுமோ அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வேஸ்ட் வெளியில் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடம் வரைக்கும்
என்ன சொல்கிறது, இந்த டியூப் வந்து போகும். ஸோ இதில் ப்ரோபயாட்டிக்ஸ் ப்ரீபயாட்டிக்ஸ் ரெண்டு விஷயம் இருக்குது. அதாவது நார்மலாக ஒரு ஹியூமன் பாடி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நல்ல பாக்டீரியாவும் இருக்கும், கெட்ட பாக்டீரியாவும் இருக்கும். ஸோ இதில் இந்த ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பாக்டீரியா. ஸோ இந்த நல்ல பாக்டீரியா நம்ம உடம்புக்கு கட்டாயம் தேவை. ஏன்னா இதனால் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ப்ரோபயாட்டிக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல டைஜஸ்ட் ஆகி அது என்ன ஆகும்னா எந்தெந்த பாட்டுக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கும். தேவையில்லாத சத்துக்களை வெளியில் அனுப்பிச்சி விட்டுரும். ஸோ இதுதான் இந்த ப்ரோபயாட்டிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ். இந்த ப்ரீபயாட்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டைஜஸ்ட் ஆகாத ஒரு ஃபைபர் கண்டென்ட் தான் இது. ஸோ இந்த ப்ரோபயாட்டிக்ஸ்க்கு ஃபுட்டு வேணும் தானே, அப்போ அந்த ஃபுட்டு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீபயாட்டிக்ஸ். அப்போது நம்மளோட ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோபயாட்டிக்ஸும் இருக்குது, ப்ரீபயாட்டிக்ஸும் இருக்குது. ப்ரோபயாட்டிக்ஸ் நல்ல பாக்டீரியா, நம்மளோட அந்த நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபுட்டு அப்சார்ப்ஷன்லேருந்து டைஜஷன்லேருந்து என்னென்ன பாட்டுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் கொடுக்கறது தான் அந்த நல்ல பாக்டீரியா. அப்போ அந்த நல்ல பாக்டீரியாவுக்கு ஒரு சாப்பாடு வேணும் தானே, அந்த சாப்பாடு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீபயாட்டிக்ஸ். ஸோ இந்த ப்ரீபயாட்டிக்ஸ் இருக்கிறதுனாலையும் ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்கிறதுனாலையும் குட் அண்ட் பேட் பாக்டீரியா வந்து பேலன்ஸ்டாக நம்ம உடம்புல இருக்குது. அதனால தான் குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கொடுத்தாலும் அப்சர்வ் ஆகுது. சில பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் காய்கறி கொடுக்குறேன், பழங்கள் கொடுக்குறேன், எல்லாமே கொடுக்குறேன், கீரை கொடுக்குறேன், ஆனால் என் குழந்தைக்கு வந்து என்ன ஆகலை, அந்த சத்து வந்து உடம்புல சேரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த ப்ரீபயாட்டிக்ஸ் அண்ட் ப்ரோபயாட்டிக்ஸ் வந்து கரெக்டான லெவலில் இல்லாததுனால தான் அந்த பிரச்சனை வந்து வருது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஹெச்ஏ. இந்த டிஹெச்ஏன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ டெவலப்மெண்ட்டுக்கும் சரி, பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸில் என்ன டிஹெச்ஏ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் பேஸ்டு டிஹெச்ஏ, அதாவது ஆல்கல் பிளான்ட்டில் இருந்து எடுத்த அந்த டிஹெச்ஏ தான் இருக்குது. ஸோ இந்த டிஹெச்ஏயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டோகோசோ ஹெக்ஸயானிக் ஆசிட். இது வந்து நம்ம டிஹெச்ஏல நம்ம கிட்ஸில் இருக்கக்கூடிய டிஹெச்ஏல பார்த்தீங்கன்னா மெர்குரி கண்டென்ட் கிடையாது. அதே மாதிரி டிஹெச்ஏ வந்து ரெண்டு விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிரெயின் டெவலப்மெண்ட், ஐ டெவலப்மெண்ட், ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம டிஹெச்ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியல் கொக்கோ பவுடர், ரியல் மேங்கோ. ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோன்னா ரெண்டு அவைலபிலிட்டியில் இருக்குது. அதாவது கிட்ஸ் வந்து நமக்கு ஒன்று கொக்கோ ஃப்ளேவரில் இருக்குது, அதாவது சாக்லேட் ஃப்ளேவர்லேயும் இருக்குது, மேங்கோ ஃப்ளேவர்லேயும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அதாவது நம்ம உள்ளே இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வெளியில் அனுப்பிச்சி விடக்கூடியது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ அந்த ஒர்க்கை நம்ம கிட்ஸ் வந்து ரொம்ப நல்லா செய்யும். அதே மாதிரி இந்த ரெண்டுமே என்ன செய்யும்னா இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து கொடுக்கும். ஸோ அடுத்து இப்போ நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்ம கிடைக்கும், இவ்வளோ நேரம் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, அதனால் என்ன வைட்டமின்ஸ் இருக்குது, என்ன மினரல்ஸ் இருக்குது, என்ன பொட்டானிக்கல்ஸ் இருக்குது, அதனால் என்ன யூஸ்ன்றதை பார்த்தோம். இப்போது அந்த கிட்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் ப்ரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களோட வளர்ச்சி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி ப்ரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ், கால்சியம், மெக்னீஷியம் இது எல்லாமே இருக்கிறதுனால தசைகளோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நல்ல மேம்படுத்தி இருக்கும். தசையோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா போன் ஹெல்த் நல்லா இருக்கும். ஸோ போன் ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கு இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா வைட்டமின் டி இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, அதே மாதிரி வைட்டமின் கேயும் காப்பரும் சேர்ந்து போனை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். அதுலேயும் தாண்டி இதில் போரான் அப்படின்ற ஒரு மெயினான விஷயம் இருக்குது. இந்த போரான் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம உடம்புல கால்சியம் அளவை வந்து மெயின்டைன் பண்ணும், அதே மாதிரி மெக்னீஷியம் அளவையும் மெயின்டைன் பண்ணும். அதையும் தாண்டி வைட்டமின் டி வந்து எப்போவுமே நம்ம உடம்புல இருக்கிற மாதிரி, குழந்தைங்களோட உடம்புல இருக்கிற மாதிரி இந்த போரான் வந்து என்ன செய்யும் பார்த்துக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கால்சியமும் வைட்டமின் டியும் இருக்கிறதுனால பற்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அடுத்து பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின்ஸ், மெக்னீஷியம் இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சாப்பாடு வந்து எனர்ஜியாக மாறும். ஸோ சாப்பாடு வந்து எனர்ஜியாக மாறும்போது என்ன ஆகும், நல்ல ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க குழந்தைங்க, நல்ல எனர்ஜெட்டிக்காக நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா
எப்பவுமே ஆக்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதாவது எந்த வித ஒரு சோர்வும் இல்லாமல் இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா வைட்டமின் சி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்யூன் பவர். இதில் அவ்வளோ பொட்டானிக்கல்ஸ் இருக்குது, அவ்வளோ வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கிறதுனால இம்யூன் பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அடுத்தது இந்த பொட்டானிக்கல்ஸோட யூஸ் என்னெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். அதாவது கோல்டு, காஃப், ஃபீவர் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கிறதுனால இம்யூன் பவரும் சரி, டைஜஷனும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி வைட்டமின் டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நேச்சுரலாகவே நமக்கு சன்லைட்ல இருந்து வைட்டமின் டி கிடைக்கும். ஆனால் இப்போ வின்டர் சீசனில் வந்து சன்லைட்டே இருக்காது, அப்படிதானே? அப்போ என்ன செய்யலாம்னா நம்ம குழந்தைங்களுக்கு இந்த கிட்ஸ் கொடுத்ததுனால ப்ரொலாங்டாக அந்த வைட்டமின் டி வந்து அவங்க உடம்புக்குள்ளே இருக்கும். ஸோ சன்லேருந்து அந்த வைட்டமின் டி கிடைக்கலன்னா கூட நம்ம கிட்ஸ் மூலமாக கிடைச்ச வைட்டமின் டி வந்து அவங்களுக்கு என்ன செய்யும், ரொம்ப நாளைக்கு அந்த வைட்டமின் டி அவங்க உடம்புல இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா வைட்டமின் சி இருக்கிறதுனால. அதே மாதிரி இதில் ஜிங்க் இருக்கிறதுனால அவங்களோட ரெஸ்பிரேஷன் சம்மந்தமான, அதாவது மூச்சுக்குழலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாமே சரியாயிரும். கோல்டு, திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ சளி பிடிச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி குறைஞ்சது ஒரு 10 நாளாவது குழந்தைங்களுக்கு இருக்கும். ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டு அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் குடிக்கிற குழந்தைக்கு சளி பிடிக்கிற வாய்ப்பு வந்து 100% கம்மி. ஒருவேளை சளி பிடிச்சாலுமே 1 நாள் 2 நாளில் சீக்கிரமாக சரியாயிடும். அதையும் தாண்டி அந்த சளி பிடிச்ச நேரம் நார்மலான குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னா எப்போவுமே டயர்டாக இருப்பாங்க, படுத்துகிட்டே இருப்பாங்க, ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் குடிக்கக்கூடிய குழந்தைங்க அந்த சளி இருந்தாலுமே அவ்வளவு ஆக்டிவாக இருப்பாங்க. அது எந்த விதத்துலையும் அவங்களோட ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி சீக்கிரமாகவும் ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பர் இருக்கிறதுனால நம்ம உடம்புல தேவையில்லாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே அது என்ன செய்யும், அழிச்சிடும். அதே மாதிரி கட் ஹெல்த்துக்கு, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல சிறுகுடல், பெருகுடல், நம்ம ஸ்டொமக், இதோட ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரீபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கிறதுனால இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த டைஜஷன் அப்படின்றது ரொம்ப நல்லாவே இருக்கும் பிள்ளைங்களுக்கு. நம்ம என்ன கொடுத்தாலும் அந்த விஷயங்கள் வந்து அவங்க உடம்புல நல்ல அப்சார்ப்ஷன் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட். ஸோ டிஹெச்ஏ இருக்கிறதுனால பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். அதையும் தாண்டி கோலின், வைட்டமின் டி, அயன், ஃபோலிக் ஆசிட், அயோடின், அப்புறம் வைட்டமின் B12, இது எல்லாமே பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். அது எல்லாமே நம்ம கிட்ஸில் இருக்குது. அதே மாதிரி கிட்ஸ் குடிக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மெமரி பவர் நல்லாவே இருக்குது. ஏன்னா அதில் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்ஸ் இருக்கிறதுனால மெமரி லெவல் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நாலெட்ஜ் அண்ட் ஐக்யூவுமே அதிகமாக இருக்கும். அடுத்தது ஐ ஹெல்த் பார்த்தோம். ஸோ இதுக்கு எப்படி ஐ ஹெல்த்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, இ, ஜிங்க் இருக்கிறதுனால ஐயோட ஹெல்த்துமே ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ இருக்கிறதுனால ட்ரை ஐஸ், அதாவது குழந்தைங்களுக்கு வந்து வறண்ட கண்கள் இல்லாமல் எப்போவுமே நீர்ச்சத்து கண்ணில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிவப்பு அணுக்களோட ஃபார்மேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த ரத்த சிவப்பு அணுக்கள் எதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருந்து ஆக்சிஜனை, எல்லா பார்ட்ஸுக்குமே ஆக்சிஜன் தேவை. ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறதே இந்த ஆர்பிசி தான். இந்த ரத்த சிவப்பு அணுக்கள் இருந்தால் மட்டும்தான் ஆக்சிஜன் வந்து எல்லா பார்ட்ஸோட பாடிக்குமே போகும். ஸோ அதுக்கு வந்து என்ன ரொம்ப முக்கியம், ஆர்பிசி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரத்த சிவப்பு அணுக்களை உருவாக்குறது நம்ம கிட்ஸ் குடிக்கிறது மூலமாக நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமினும் அயனும் இருக்கிறதுனால நமக்கு இந்த ரத்த சிவப்பு அணுக்கள் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகும் நம்ம குழந்தைங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஹெல்த். இந்த கிட்ஸு குடிக்கிற குழந்தைங்களோட ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா நல்ல க்ளோயிங்காக இருக்கும். அதாவது நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடியும் குடித்ததுக்கு அப்புறமும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்லே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, சி, இ இருக்கிறதுனால குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களோட ஹேருமே நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பயோட்டின் இருக்குது, ஜிங்க் இருக்குது, வைட்டமின் இ இருக்குது. இது என்ன செய்யணும்னா ஹேர் க்ரோத்தை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிட்டு வரும். அதாவது ஹேர் க்ரோத் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி வைட்டமின் ஏ இருக்கிறதுனால அந்த ஹேரில் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட், அந்த ஈரப்பதம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் என்ன இருக்குது நம்ம நியூட்ரிசார்ஜ்
கிட்ஸில் இருக்குது. இப்போ எல்லாருமே கேட்கலாம், இதே மாதிரி தானே நமக்கு மார்க்கெட்லேயுமே நிறைய ஹெல்த் ட்ரிங்க் கிடைக்குது, ஹெல்த் மிக்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஆர்சிஎம்மில் இருக்கிற நியூட்ரிசார்ஜ் கிட்ஸுக்கும் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹெல்த் ட்ரிங்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 வகையான, நம்ம கிட்ஸோடு சேர்த்து ஒரு 3 வகையான ட்ரிங்க்ஸ் வந்து இங்கே இருக்குது. அதில் பாருங்கள், நம்பர் ஆஃப் நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ஸில் 49 இருக்குது. மற்றதுலலாம் பாருங்கள் 23, 37, 37 இருக்குது. அடுத்து ப்ரோட்டீன், நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோன்னா நார்மலாக ஆர்டிஏ ரெக்கமெண்ட் பண்ணபடி ஒரு குழந்தைக்கு 1 kgக்கு 1லேருந்து 1.3 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் வேணும்னு பார்த்தோம். ஸோ நார்மலாக நம்ம ஒரு குழந்தையோட இதை பார்த்தோன்னா ஒரு 2 to 13 years குழந்தைங்க வந்து 20+ தான் இருப்பாங்க. ஸோ அந்த அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய 23 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து நம்ம கிட்ஸில் ஈஸியாக கிடைச்சிருது. ஆனால் நீங்கள் அதர் ப்ராடக்ட்ஸில் பாருங்கள் 7 கிராம், 11 கிராம், 14.1 கிராம் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்டில் உள்ள பெரிய ஒரு ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த பொட்டானிக்கல் எக்ஸ்ட்ராக்ட் தான். 10 பொட்டானிக்கல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கிறதுனால இதில் என்ன குழந்தைங்களுக்கு வந்து, அதாவது நார்மலாகவே என்ன சொல்லுவோன்னா அந்த ஹெல்த் மிக்ஸ் குடிக்கிறாங்க, அதனால் வந்து பிள்ளைங்க ஆக்டிவாக இருக்காங்க, ஹைட் வெயிட்டு இன்க்ரீஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு ஹெல்த் மிக்ஸ் குடிக்கிறதுனால என் குழந்தைக்கு வந்து சளி வரல, காய்ச்சல் வரல, எப்பயும் ஆக்டிவாக இருக்காங்க, பிரெயின் ஆக்டிவாக இருக்குது, ஐ ஹெல்த் நல்லா இருக்குது, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்னா அது நம்ம கிட்ஸில் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். வேறு எந்த மிக்ஸ்லேயுமே பாருங்கள் பொட்டானிக்கல்ஸ் அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய இப்போ நம்ம ஜென்ரலாக போயிட்டு ஒரு மிளகை இடித்து கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு, ஒரு கீழா நெல்லி அரைச்சி கொடுக்குறோம் அப்படின்னா, இஞ்சியை அரைச்சி கொடுக்குறோன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்களா? கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அப்போ என்னது, நம்ம கிட்ஸ் கொடுக்கும்போது இந்த 10 பொட்டானிக்கல் எக்ஸ்ட்ராக்ட்ஸும், துளசியாக இருக்கட்டும், கிலாயாக இருக்கட்டும், அப்புறம் பெல் பெப்பராக இருக்கட்டும், அதிமதுரமாக இருக்கட்டும், பட்டையாக இருக்கட்டும், இவ்வளவும் சேரும்போது அந்த குழந்தைங்களுக்கு கிட்ஸுக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு அது தெரியாது. ஸோ ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, அதை குடிச்சிடுவாங்க. ஸோ இப்போ இது யாரெல்லாம் குடிக்கலாம், எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வயசுல இருந்து 12 வயசு முடிகிற வரைக்கும், அதாவது 13 வயசு ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் உள்ள குழந்தைங்க வந்து இதை குடிக்கலாம். அதே மாதிரி நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறதுக்கும் நம்ம கிட்ஸுக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் கிடைக்கிற அந்த பவுடர்ஸ் மிக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, ஒரு மாவு மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு பார்லியோ இல்லை வீட்டோ ஏதோ அதோட மாவு தான் இருக்கும். அதோட கிரைண்ட் பண்ண அந்த ஃப்ளார், அது கூட சுகர் கண்டென்ட் இருக்கும். இந்த சுகர் கண்டென்ட்மே டிஃப்ரெண்ட் நேம்ஸில் இருக்கும். சுக்ரோஸ்ன்னு இருக்கும், சுகர்னு இருக்கும், மால்டோடெக்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய நேம்ஸில் இருக்கும். சரியா? ஆனால் நம்ம இதில் வந்து அந்த மாதிரி சுகர் இருக்குது. பட் சுகர் இருக்குது அப்படின்னா அது எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் இருக்குது. அந்த சுகருமே எதனால் இருக்குது அப்படின்னா 10 பொட்டானிக்கல் எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துருக்காங்கல்ல, அப்போ அதோட கசப்புத்தன்மை குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதை பிளெண்ட் பண்ணி கொண்டுட்டு வர்றதுக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுகர் கண்டென்ட் இருக்குது. ஸோ இப்போ 2லேருந்து 13 வயசு ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். மற்றபடி வேறு என்னென்ன மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ நான் என் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறேன், என்னெல்லாமோ செஞ்சு கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், எல்லா காய்கறியும் சாப்பிட்றாங்க, எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிட்றாங்க, ஆனால் என் குழந்தைக்கு வெயிட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கட்டாயம் நம்ம இந்த கிட்ஸ் கொடுக்கலாம். அடுத்தது சின்ன குழந்தை தான், ஆனால் என் குழந்தைக்கு வந்து கண் பார்வையில் பிரச்சனை இருக்குது, வறண்ட கண்கள் இருக்குது, கண் பார்வை வந்து சரியாக இல்லை அப்படின்ற குழந்தைங்க இருந்தாங்கன்னா கட்டாயம் அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு நம்ம கிட்ஸ் கொடுக்கலாம். எப்பயுமே என் குழந்தை வந்து டயர்டாக தான் இருக்காங்க, எப்பயுமே தூங்கிட்டே இருக்காங்க, ஒரு ஆக்டிவாக வெளியில் எந்திச்சு விளையாட மாட்டேன்றாங்க, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற குழந்தைங்களுக்கு கிட்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி ஏஜுக்கு ஏற்ற ஹைட்டு, அதாவது வெயிட்டுக்கு ஏற்ற ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லை அப்படின்ற மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம கிட்ஸை கொடுக்கலாம். படிக்கிறாங்க, ஆனால் படிக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மறந்துடுறாங்க, படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை, எப்போ புக்கை தூக்குனாலும் தூக்கம் வந்துடுது. ஸோ அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், கிட்ஸ் கொடுக்கலாம். அடுத்தது நான் சொல்கிறத என் குழந்தை கேட்கவே மாட்டேன்றாங்க, 10 தடவை சொன்னாலும் திரும்ப 11வது டைம் நம்ம சொல்லும் போது புதுசாகவே அதை கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகுது, காதில் அது நம்ம சொன்னது விழவே இல்லை. அப்போ அந்த இடத்துல என்ன இல்லை, பிரெயின் ஆக்டிவேஷன் இல்லை.
ஸோ அந்த 10 தடவை நான் சொல்லிகிட்டே இருக்கணும், என்னோட சொன்னதை கேட்கவே மாட்டேன்றாங்க, அப்படி உள்ள குழந்தைங்களுக்கு கிட்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி வாரத்தில் 7 நாள்னா 5லேருந்து 6 நாள் டெய்லி டாக்டரை போய் விசிட் பண்ணுறோம். ஏதாவது ஒரு சிக்னஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்களா, ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது சளி பிடிச்சிருக்கு, ஃபீவர் இருக்குன்னா என் குழந்தைக்கு உடனே வருது. அப்போ என்ன ரீசன்? அதுக்கு இம்யூன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு மண்ணில் போய் விளையாடுறாங்களா, உடனே அவங்களுக்கு ஒரு ஸ்கின் இரிட்டேஷனோ அலர்ஜியோ இல்லை ஏதோ ஒரு ஃபீவரோ ஏதோ ஒன்று வருது. அது மாதிரி மழையில் நனைஞ்சிடுறாங்களா, உடனே சளி பிடிச்சிருது. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி சிக்காகிற குழந்தைங்களுக்கு நம்ம கிட்ஸை கொடுக்கலாம். அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகிறாங்க என் குழந்தைங்க, இப்போ ஒரு மேக்ஸில் ஒரு இது சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுக்குறாங்க, இங்கிலீஷில் ஒரு லெட்டர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, தமிழில் ஒரு வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்காங்க. ஆனால் என் குழந்தைக்கு என்ன செய்யலை, புரியவே மாட்டேனுது. அந்த மேக்ஸில் அந்த சம் ஒரு அடிஷன் எப்படி பண்ணணும்னு தெரியலை, ஒரு சப்ராக்ஷன் எப்படி பண்ணணும்னு தெரியலை, லெட்டர்ஸ் எப்படி ரீட் பண்ணணும்னு தெரியலை. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம கிட்ஸை கட்டாயம் ரெஃபர் பண்ணலாம். அதே மாதிரி நல்லா சாப்பிட கொடுக்குறேன், கீரை சாப்பிட்றாங்க, பழம் சாப்பிட்றாங்க. ஆனால் சில குழந்தைங்களுக்கு என்ன இருக்குன்னா, சாப்பிட்ட உடனே ஒரு வயிறு வலி இருக்கும், உடனே வாஷ்ரூம் யூஸ் பண்ண போயிடுவாங்க. சாப்பிட்ட உடனே அந்த சத்துக்கள் உடம்புல தங்காமல் அப்படியே வாஷ்ரூம் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்னா, அந்த கட் ஹெல்த் நல்லா இருக்காது. அந்த ப்ரீபயாட்டிக்ஸ் ப்ரோபயாட்டிக்ஸ் பேசணும்ல நம்ம, ஸோ அந்த மாதிரி ஹெல்த் அவங்களுக்கு அது கரெக்டாக இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு கட்டாயம் என்ன செய்யலாம், நம்ம கிட்ஸை ரெஃபர் பண்ணலாம். அதே மாதிரி இதெல்லாம் விட பெரிய பிரச்சனை என்னென்னா, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க. எப்போவுமே என் குழந்தை ஜங்க் ஃபுட் தாங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் கிட்ஸு கொடுக்க கொஞ்ச நாள் அந்த ஜங்க் ஃபுட் மேலே இருக்கக்கூடிய அந்த கிரேவிங், அந்த ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ நான் கிட்ஸும் கொடுக்குறேன், ஜங்க் ஃபுட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா, ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு கார்போனிக் ஆசிட் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே போகும். இந்த கார்போனிக் ஆசிட் என்ன செய்யும்னா, அவங்க ஒருவேளை நல்ல கீரை சாப்பிட்ற குழந்தைங்களா இருக்கலாம், நல்ல வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ற குழந்தையா இருக்கலாம், நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற குழந்தையா இருக்கலாம். அப்போ வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் அந்த குழந்தைக்கு. அப்போ இந்த ஜங்க் ஃபுட்டில் உள்ள கார்போனிக் ஆசிட் என்ன செய்யும்னா, அந்த குழந்தைகிட்ட இருக்கிற வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் கொண்டுரும். அப்போ நம்ம என்ன கொடுத்து பிரயோஜனம் இல்லை, இவ்வளோ நல்ல விஷயங்கள் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எந்தெந்த குழந்தைங்களுக்கு இருக்கோ, அதே மாதிரி ஹைட் இல்லை, வெயிட் இல்லை, குழந்தை ரொம்ப சோர்வாக இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன ரெஃபர் பண்ணலாம், நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் ரெஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். எப்போ எடுத்துக்கலாம் அந்த நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை? ஒரு நாளைக்கு 2 தடவை எடுத்துக்கணும். மார்னிங் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுக்கணும், அதே மாதிரி ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த உடனே கொடுக்கணும். ஓகே, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்துக்கோங்க. இதில் பனானா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பனானா எந்த டைப் ஆஃப் பனானா கூட இருக்கலாம். செவ்வாழை பழமாக இருக்கலாம், ஏத்தம்பழமாக இருக்கலாம், இல்லை நார்மலாக நம்ம கிடைக்கிற பனானாஸ் எதானாலும் இருக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் நம்ம கிட்ஸ் பவுடர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பனானாவை நல்லா கட் பண்ணி மிக்ஸி ஜார்லேயோ பிளெண்டர்லேயோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. தென் நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸில் ஒரு ஸ்கூப் ஆஃப் பவுடர் போட்டுக்கோங்க. இதில் ஆல்ரெடி சுகர் இருக்குது, பனானாவில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ ஸ்வீட்டுக்காக நம்ம எதுவும் ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஆர்சிஎம் ஹனி இருக்குல்ல, அதில் ஒரு 2 ஸ்பூன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணி கொடுத்தா ரொம்ப அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்ஸும் டேட்ஸும், என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். நட்ஸு டேட்ஸ் ரெண்டுமே, டேட்ஸில் சீர் எடுத்துகிட்டு எல்லாமே கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அந்த ஊற வச்ச தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அது கூட ஒரு கிளாஸ் மில்க்கும், அதாவது 200 ml ஒரு கிளாஸ் மில்க்கும், ஒரு ஸ்கூப் நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸோட மிக்ஸையும் போட்டுட்டு, இதில் தேவைப்படாது, நமக்கு சுகர் தேவைப்படாது. ஏன்னா டேட்ஸ்லேயே நமக்கு சுகர் இருக்கிறதுனால அது தேவைப்படாது, ஸ்வீட்னஸ் இருக்காது. ஸோ இதை பிளெண்ட் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு அப்படி கொடுக்கலாம். இப்போ சம்மர் டைமாக இருக்குது, நான் வேறு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளாஸ் ஆஃப் மில்கில் எனி ஐஸ்கிரீம் மிக்ஸ், ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோ, வெனிலா ஃப்ளேவரோ, இல்லை சாக்லேட் ஃப்ளேவரோ எதாக இருந்தாலும் ஒரு ஸ்கூப் போட்டுட்டு, அதே மாதிரி நம்ம கிட்ஸ் பவுடரையும் ஒரு ஸ்கூப் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி என்ன செய்யலாம், நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை ரொம்ப விரும்பி குடிப்பாங்க குழந்தைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்.
கொஞ்சம் சம்மர் டைமில் கொஞ்சம் லைட் சில்னஸோடு கொடுத்தோன்னா நல்லாவே குடிப்பாங்க குழந்தைங்க. ஓகே, ஸோ இந்த நியூட்ரிசார்ஜ் கிட்ஸோட எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ். நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு. இப்போ இந்த 800 அப்படின்னு நம்ம யோசிக்காமல் இந்த 800னால நம்ம ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த ஃபீஸை என்ன செய்யலாம், கம்மி பண்ணிக்கலாம். இந்த 800 கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு வெயிட் கெயின் ஆகும், ஹைட் இன்க்ரீஸ் ஆகும், நல்ல இம்யூன் பவர் இருக்கும். அதே மாதிரி சிக்னஸ் அப்படின்றது அவங்க லைஃப்பில் இருக்கவே இருக்காது. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஸ்கூலுக்கு போய் அவங்க மேடம் அவங்க மிஸ் கிளாஸ் நடத்துகிறாங்களா, நல்ல லிசனிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நல்ல நாலெட்ஜபிள் குழந்தையாக இருப்பாங்க. ஐக்யூ லெவல் பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைங்கள கம்பேர் பண்ணும்போது எப்போவுமே ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் முன்னாடி தான் இருப்பாங்க நம்ம கிட்ஸ் குடிக்கக்கூடிய குழந்தைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐ டெவலப்மெண்ட்டும் நல்லாயிருக்கும், பிரெயின் டெவலப்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற குழந்தையா இருந்தால் கொஞ்ச நாளில் கட்டாயம் அந்த ஜங்க் ஃபுட் மேலே உள்ள ஆசை அப்படியே அவங்களுக்கு குறைஞ்சிரும். அதே மாதிரி டைஜஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோய் அப்படின்றது நம்ம குழந்தைங்க பக்கத்திலே வராது. அதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி நம்ம கிட்ஸு. அதையும் தாண்டி நல்லா படிப்பாங்க, நல்லா விளையாடுவாங்க, எப்பயுமே ஆக்டிவாக இருப்பாங்க. எந்த ஒரு ஒரீஸும் இல்லாமல் ஸ்டடீஸை வந்து ஐயோ இவ்வளோ இருக்குது. எக்ஸாம் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க பயப்படவே மாட்டாங்க, அவ்வளோ கூலாக இருப்பாங்க நம்ம கிட்ஸ் குடித்தாங்கன்னா. ஸோ இதையும் தாண்டி வேறு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காயம் இருக்குது அப்படின்னா நம்ம கிட்ஸ் குடிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த காயம் வந்து சீக்கிரமாக சரியாயிடும். அதே மாதிரி எல்லாத்தையும் அவங்க பெஸ்ட்டாக இருக்கிறதுனால அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் என்ன ஆகும், ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்டாமினா எனர்ஜி லெவல் அவ்வளோ ஹையாக இருக்கும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இதையும் தாண்டி நம்ம இந்த கிட்ஸ் கொடுக்குற குழந்தைங்களுக்கு வேறு என்னென்னலாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி குடிக்க வைக்கணும். எப்போவுமே ஹைட்ரேட்டடாக குழந்தைங்க இருக்கணும். அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் கிட்ஸ் கொடுக்குறோம்ல, அப்போ ஜங்க் ஃபுட்டெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு நம்ம கொடுக்கக்கூடாது. கீரைகள், காய்கறிகள், பழங்கள், அப்புறம் ப்ரோட்டீன் ரிச் எல்லாமே நம்ம கொடுக்கணும். சரியா? அதே மாதிரி நல்ல தூக்கம் வேணும். 2லேருந்து 13 வயசு குழந்தைக்கு தான் கொடுக்க போகிறோம். ஸோ நல்ல தூக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9லேருந்து 11 மணி நேரம் வரைக்கும் குழந்தைங்க நல்லா தூங்கியிருக்கணும். அதே மாதிரி ரீடிங் ஹேபிட்டை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. ஒரு நாளைக்கு கொஞ்சமாவது ஒரு பேஜாவது ஒரு நாளைக்கு ரீட் பண்ண வைக்கணும். சின்ன குழந்தைங்களா இருந்தால் வேர்ட்ஸ் ஒரு 10 வேர்ட்ஸ் ரீட் பண்ண வைங்க. பெரிய குழந்தைங்களா இருந்தால் ஒரு பேஜ்லேருந்து 2 பேஜ் ஒரு சின்ன சின்ன ஸ்டோரி புக்ஸ் கொடுத்து வாசிக்க வைங்க. அப்போ நிறைய வேர்ட்ஸ் கற்றுப்பாங்க. அதாவது அந்த வேர்ட்ஸ் கற்றுக்கும் போது ஈஸியாக அவங்களுக்கு மைண்டில் இருக்கும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீதிங் எக்ஸசைஸ் மாதிரி சின்ன சின்ன ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ண வைங்க. ஏன்னா அது வந்து அவங்கள ரொம்ப காம் டவுன் ஆகும். அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப காமாக ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நிறைய எனர்ஜி கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுவாங்க, துருன்னு இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைங்கள நீங்கள் என்ன செய்யணும்னா ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, ஸ்விம்மிங்கோ இல்லை ட்ராயிங்கோ டான்ஸோ அந்த எனர்ஜி எக்ஸாஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க்கு நீங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு எக்ஸஸாக கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கிட்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஹெல்த்தி கிட்டை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை கொடுத்து ஒரு நல்ல ஹெல்த்தி கிட்டை நம்மளால் உருவாக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஹெல்த்தி கிட்டு தான் நாளைக்கு இருக்கிற ஹெல்த்தி யூத்தாக மாறுவாங்க. ஸோ அந்த ஹெல்த்தி யூத்தால் மட்டும்தான் ஒரு நேஷனை நல்லபடியாக கொண்டு போக முடியும். ஓகே, இவ்வளோ நேரம் இந்த டாபிக் எனக்கு எடுக்கிறதுக்கான சான்ஸ் கொடுத்த எல்லா லீடர்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ பேஷன்ஸோடு கவனித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். JRCM ஹமாரா சார்ஜ் நியூட்ரி சார்ஜ். தேங்க்யூ ஆல். ஓவர் டு MC.